மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். சூட்சமமான முறையில 2 தொலைபேசிகளை சிறைச்சாலையில் இருக்கின்ற ஒரு தாதாக்கு கொடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில ஒரு போலீஸ் அதிகாரி இறங்கியிருக்கிறாரு. மேஜர் சுரேஷ் சலேயினுடைய கைது குறித்து சட்டத்தரணி அலி சப்ரி கண்டனம், உதய கன்மம்பில இது குறித்து ஊடகங்களுக்கு சொன்ன கருத்து என்ற பல்வேறு செய்திகள் தான் இன்றைய பதிவு. களுத்துறை சிறைச்சாலையில இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு தாதாக்கு 2 தொலைபேசிகளை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக வேண்டி பின்பற்ற போலீஸ் நிலையத்தின் சேவையாற்றுகின்ற ஒரு போலீஸ் அதிகாரி எடுத்த முயற்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போதைக்கு அடிமையான மோதர பிரதேசத்தைச் சேர்ந்த தம்பிக்கு துஷாரா அப்படின்ற ஒரு நபரை அணுகி அவர் மீது போலியான போதைப்பொருள் இருந்த குற்றச்சாட்டுல அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் புத்தகத்துல இவர் போதையோட பிடிபட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு போலியான செய்தியை பதிவு செய்து நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்துவதற்காக போலீஸ் நிலையத்தினுடைய சிறை கூட்டுல அவரை அடைச்சு வச்சிருக்கிறாரு. இந்த நபரிடம் 2 தொலைபேசிகளை கொடுத்து சொல்லியிருக்கிறாரு, இந்த தொலைபேசியை சிறையில் இருக்கின்ற நபரிடம் கொடுக்கணும், இதை பத்திரமாக நீ இதை கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கள் சூட்சமமான முறையில் அவருடைய மலக்கொடல்ல 2 தொலைபேசிகளை உள்ள விட்டு எந்த ஒரு தேவைக்கு நீ டொய்லெட் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்துடைய நடவடிக்கை பிற்பாடு சிறைக்கு போய் இதை நீ வெளியில் எடுத்து கொடுத்துடணும் அப்படின்னு அடிப்படையில் தான் இந்த நபரை அணுகி இந்த ஒரு நாடகத்தை இவர் நடத்தியிருக்கிறாரு. ஏதோ ஒரு வகையில் போலீஸ் நிலையத்தினுடைய ஓவைசிக்கு தகவல் கிடைக்க இப்படி ஒரு விஷயத்தை இந்த போலீஸ் அதிகாரி செய்ய பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி உடனடியாக நீதிமன்றத்துக்கு குறித்த நபரை கொண்டு செல்வதற்கு முதல்ல கொஞ்சம் கக்கா போய்த்து தான் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு நாங்கள் கக்கா போனால் அங்கே கக்கா வரல, 2 போன் வெளியே விழுந்திருக்குது. இது குறித்து இவனோட விசாரணை நடத்தியதுல தான் இந்த ஒரு விஷயத்தை இப்படி செய்ய சொன்னது குறித்த போலீஸ் அதிகாரி அப்படின்னு சொன்னது மட்டுமல்லாம இதற்காக ஒரு போனுக்கு 5000 ரூபாய் வீதம் 10,000 ரூபாய் தான் பெற்றதாகவும் அவன் சொல்லியிருக்கிறான். உடனடியாக போலீஸ் அதிகாரியை விசாரிச்சதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிறையில இருக்கின்ற போதைப்பொருள் வர்த்தகங்கள்ல ஈடுபட்ட மிக முக்கியமான ஒரு வியாபாரி களுத்துறை சிறையில இருக்கிறாரு. சிறையில இருக்கின்ற நிஷாந்த சொய்சாக்காகத்தான் இந்த ஒரு விஷயத்தை செய்ததாகவும் இந்த ஒரு விஷயத்தை செய்வதற்காக தான் 10,000 ரூபாய் பெற்றதாகவும் அந்த பணத்தையும் போனையும் தந்தது நிஷாந்த சொய்சாவுடைய உறவுக்காரர் தம்பிக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. நிஷாந்த சொய்சா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துபாயில மறைந்திருந்து பாரியளவு போதைப் பொருட்களை கடத்தல் செய்கின்ற துபாய் கயானுக்காக வேலை செய்கிறவர் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இவ்வளவு ஒரு ஆபத்தான விஷயம் தெரியுமா? மலக்கொடல்ல 2 போன்களை உள்ள அனுப்பி ஒருவேளை ஏதோ ஒரு ஆபத்து நடந்து அவனோட உயிருக்கு ஆபத்து வந்திருந்தால் அந்த விஷயம் கூட அவனுக்கு தெரியாது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் போதைக்கு அடிமையானவன். அவனுக்கு தேவை பணம், மாலையாகும் போது சொட்டன் அடிக்கணும். இது முதல் தடவையாக இருக்குமா என்று சொல்ல முடியாது. காரணம் என்னன்னா, இதுக்கு தைரியமாக முன் வந்தால் நிச்சயமாக இப்படியான ஒரு வழிமுறையை பின்பற்றி தான் தொலைபேசியில் உள்ள போவதாக இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு பேர் அவர் 10,000 ரூபாய் வாங்கியிருக்கிறாரு. குறித்த அதிகாரிக்கு எதிராக எடுத்த நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணி நீக்கம் செய்யப்பட்டு வீட்டுக்கு அனுப்பப்பட்டது. இவரையும் கைது செய்து எதுக்கு தொலைபேசி கொடுத்து இங்கிருந்து பேசிக்கிறீங்க, நேரடியாக போய் அந்த கூண்டுக்குள்ள உட்காந்து நல்லா பேசி திண்டு குடிச்சு நல்லா படுத்து உறங்குங்களே, அங்கே இருக்க தகுதியானவர் எதுக்கு போலீஸ் நிலையத்தில் கல்லனை பிடிக்கிறீங்களோ இல்லையோ அதை தாண்டி பிடிச்சு வச்ச கல்லனுக்கு உடந்தையாக இருக்கின்ற போனை அனுப்பி அவனுக்கு உதவி ஒத்தாசை செய்கின்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு குற்றங்களும் இங்கே குறைவதற்கான வாய்ப்பில்லை. அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கைது செய்யப்பட்ட மேஜர் சுரேஷ் சலே இப்போது தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதாக சொல்லப்படுது. விசாரணைகளில் தெரிய வந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 200 பேரிடம் வாக்குமூலம் எடுத்து 200 சாட்சியங்களை திரட்டிங்க பிற்பாடுதான் குறித்த மேஜர் சுரேஷ் சலே அவங்கள சிஐடியினர் கைது செய்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரியுது. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அல்லது விசாரணையில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த பதவிக்கு வந்தது கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு. உடனடியாக இவரை பதறிக்கொண்டு செஞ்ச முதலாவது வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரா ஜெஸ்மினுடைய DNA பரிசோதனையை எடுத்துக்கொள்ளணும், ஊடகங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல முனைப்பு காட்டியதாகவும் சிஐடி பிரிவினருக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் இவரே ரசாயன பகுப்பாய்வுக்கு போய் அந்த அறிக்கையை வாங்கி கொண்டு போலீஸ் ஊடக பேச்சாளராக இருந்த நிகால் தல்துவிடம் ஒப்படைச்சு இதை ஊடகங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. நல்லாட்சி என்ற பொல்லாத ஆட்சியில 2 முறை 1க்கு 2 முறை சாரா ஜெஸ்மினுடைய DNA பரிசோதிக்கப்பட்டதுல சாரா ஜெஸ்மின் இறக்கல அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. அப்படியாக இருந்தா ஒரே திணைக்களம் எப்படி 3 அறிக்கைகள்ல
2 தடவைகள் இறக்கலன்னும் 3வது அறிக்கையில இறந்தார் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்ல முடிந்தது. இந்த ஒரு அறிக்கையை இவர் அழுத்தம் கொடுத்து தான் பெற்றுக்கொண்டார் என்ற ஒரு விஷயத்துக்கான சாட்சிகளும் திரட்டப்பட்டிருக்குது. இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதற்காக இறக்காத சாரா ஜெஸ்மின் இறந்ததாக ஒரு அறிக்கையை சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு துடியா இவர் துடிச்சாரு? ஏன் ஓடி போனாரு? ஏன் அந்த அறிக்கையை ஊடகங்கள்ல சொல்ல நினைச்சாரு? சிஐடி தரப்புல அந்த ஒரு விஷயம் சொல்லப்படல என்று சொல்லப்படுது. அப்படியாக இருந்தால் இறக்காத சாரா ஜெஸ்மின் இறந்ததாக சொல்ல வேண்டிய தேவை எதனால ஏற்பட்டது? யாருக்காக இதை சொல்ல நினைச்சாரு? இதை ஏன் இந்த ஒரு விசாரணையை திசை திருப்ப நினைக்கிறாங்க அப்படின்ற கேள்விக்கான பதிலையும் இப்போது நிச்சயமாக சிஐடியினர் அவரிடமிருந்து வாங்கத்தான் போறாங்க. சங்கிரில்லா ஹோட்டல்ல தாக்குதல் நடத்துவதற்காக தயாராக இருந்தவராக சொல்லப்படுவது ஜமீல். ஆனால் ஆங்காங்கே குண்டுகள் வெடிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ஜமீல் யாருடைய தொலைபேசியில் பேசிக்கொண்டு உடனடியாக தெஹிவலைக்கு வந்ததாக சொல்லப்படுது. இப்படி தெஹிவலைக்கு சங்கிரில்லாவிலிருந்து ஜமீல் வருவதற்கான காரணமே சுரேஷ் சலே ஆசாத் மௌலானாக்கு ஃபோன் பண்ணி அவனை உடனே வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுக்கு நாங்கள் தான் அவர் வெளியே வந்ததாக ஆசாத் மௌலானா அவருடைய சேனல் 4க்கு அளித்த பேட்டியில சொல்லியிருக்கிறாரு. அப்படியாக இருந்தா இவ்வளவு ஒரு பரபரப்பான நேரத்தில் எதற்காக சங்கிரில்லா ஹோட்டல்லேருந்து ஜமீலை வர சொல்வதற்கு இவர் ஃபோன் பண்ணினாரு அப்படின்ற கேள்வி, இதற்கும் இவருக்குமான தொடர்பு என்னென்ற பல்வேறு விஷயங்களை அது பேசுபொருளாக மாற்றியிருக்கு. தெஹிவலையில தான் ஆசாத் மௌலானா வீடு இருப்பதாகவும் சொல்லப்படுது. ஜஹ்ரான் குழுவோடு இவருக்கு சம்பந்தம் இருந்ததாகவும் பல்வேறு காலகட்டங்கள் அவங்களை சந்திச்சதாகவும் ஆசாத் மௌலானோட வாக்குமூலங்கள்ல சொல்லப்பட்டிருக்குது. இந்த சந்தேகங்கள் வலுப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருக்கிற காலகட்டத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயம் ஏதோ ஒரு வகையில மைத்திரிபால சிறிசேனைக்கு சொல்லப்பட்டதன் காரணமாக உடனடியாக மேஜர் சுரேஷ் சலையை நாட்டில் வச்சிருந்த அது ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லி உடனடியாக ஏதோ ஒரு பதவியை கொடுத்து மலேசியா தூதரகத்தின் ஆலோசகராக மைத்திரிபால சிறிசேன அனுப்பி வச்சதாகவும் சொல்லப்படுது. 52 நாள் நாட்டில் ஏற்பட்ட குழப்ப அந்த சூழல்ல உடனடியாக மலேசியாவில் இருந்து வேலைகளை பார்க்க வேண்டியவர், ஆலோசனை கொடுக்க வேண்டியவர் உடனடியாக சொல்லாம கொல்லாம நாட்டுக்கு ஓடி வந்தார் அப்படின்னு ஒரு விஷயமும் விசாரணையில தெரிய வந்திருக்கு. இது நடக்குது 2018ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் அளவுல. 2018ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஆகும் பொழுது மாவனல்லையில் சிலை உடைப்பு விவகாரமும் நடந்து முடியுது. இவை அனைத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதாகத்தான் இப்போது பேசப்படுது. பிறகு இவர் இந்தியாவுக்கு ஏதோ ஒரு பயிற்சிக்காக சென்றதாக சொல்லப்படுது, இடையில் போனதாக சொல்லப்படுது. ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்கின்ற காலகட்டத்தில் அவர் இந்தியாவில் இருந்ததாகவும் சொல்லப்படுது. இவருடைய கைது குறித்து ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி அவங்க மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுரேஷ் சலே கைது செய்யப்பட்ட இந்த நாள் இராணுவத்தினருக்கும் உளவுத்துறையினருக்கும் மிக துக்ககரமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு, எல்டிடியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் பிரபாகரன் மற்றும் தமிழ் செல்வம் போன்றவர்களை அழிப்பதற்கு துணையாக நின்றவர், துணிவோடு செயலாற்றிய இந்த நபருடைய கைதை வன்மையாக கண்டிப்பதாகவும் சொல்லியிருந்தார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஏன் இந்த அறிக்கையை சமர்ப்பித்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைக்காக தம்மையும் கைது செஞ்சிருவாங்க, இந்த கைது தடுக்கணும் அப்படின்னு சொல்லி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மற்றும் ஒரு இராணுவ வீரர் கேர்னல் மண்டுமகே அவங்க தாக்கல் செய்த மனுவில் அந்த வழக்கு விசாரணையின் போது அவருக்கு ஆஜராகிய சந்தர்ப்பத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. கடந்த காலங்களில் முட்டுக்கட்சியில் மிக முக்கியமான நீதி அமைச்சராக இருந்த சந்தர்ப்பத்தில் பல்வேறு அப்பாவி இளைஞர்கள் முஸ்லிம் சமூகத்தில் கைது செய்யப்பட்ட போது அந்த சந்தர்ப்பத்தில் கைது நடந்திருக்கி, விசாரணை நடக்குது, அது முறையாக நடந்து முடியும் அப்படின்னு சொன்ன நீங்க எதற்காக இவருடைய விஷயத்தில் இது கண்டிக்கத்தக்கது, இது ஒரு அவமானம், துக்ககரமான நாள் அப்படின்னு சொல்ல நினைக்கிறீங்க அப்படின்றது தெரியல. சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படி இருந்தா அன்று எதை பேசுனீங்களோ அதைத்தான் இன்றும் நீங்க பேசியிருக்கணும். யுத்தத்தை முடிச்சவங்க எது செய்தாலும் கைதோ விசாரணை நடக்கக்கூடாது என்பதா தர்மம் அப்படின்னு கேள்வியும் எழ ஆரம்பிச்சிருக்கு. இது குறித்து வளமையா ஊடகங்களுக்கு கருத்து சொல்ற உதய கம்மவில என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 வசனங்கள்ல அவரை பேட்டியை முடிச்சு கொண்டாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களுடைய ஊழலையும் அவர்களுடைய தவறுகளையும் மூடி மறைப்பதற்கு, திசை திருப்புவதற்கு செய்து கொண்ட ஒரு கைதுதான், இது பற்றி பேச வேண்டிய தேவையில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தையும், உண்மையான குற்றவாளியை மறைக்கிறதுக்கு இவங்க எடுத்த முயற்சி அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன்வச்சு ஒரு சில வார்த்தைகள்ல வசனங்களை முடிச்சு கொண்டாரு. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, தலைக்கு மேல வெள்ளம் போனா சான் போனா என்ன, முளம் போனா என்ன, உரியால தான் பிடிச்சிட்டாங்க, இனி பேசி என்ன பாருங்க அப்படின்ற மாதிரி தான் அவருடைய உள்மனது இருந்திருக்கும், சிந்தனை இருந்திருக்கும் என்பது எமது பார்வை. எனவே ஒட்டுமொத்தத்துல இந்த ஒரு விஷயம் குறித்து
இன்னும் பல திடுக்கிடும் செய்திகள் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னும் பல்வேறு புள்ளிகள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் இப்பொழுது அரசியல் மட்டத்தில் இப்போது பேசப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இது குறித்த விசாரணைகள் என்னென்ன விஷயங்கள் தெரிய வரும் அப்படின்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் கொலைகள் இல்லாத, கொள்ளைகள் இல்லாத, போதை இல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.